இருந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலை உண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் என்பதே. ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவரே, வாசித்த வேத வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தைகளை கர்த்தாவே, அதற்காக நன்றி அப்பா. எங்களையும் உடைய பரிசுத்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற ஆண்டவரே எலும்புகள், ஆண்டவரே நரம்புகள், ஆண்டவரே சூத்திரங்கள் தாவே, தசைகள், தோள்கள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் உயிரடைய செய்வனமாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, ஜீவன் இருந்தும் உயிரற்றவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. உம்முடைய ஆவியை எங்கள் மீது ஊதுவீராக கர்த்தாவே, உயிரடைய செய்வீராக கர்த்தாவே. இந்த வார்த்தையின் மூலம் எங்களோட வசனத்தின் மூலம் எங்களோட பேசுவீராக. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. கர்த்தர் செய்த நன்மை இப்பொழுது நம் முன்னாடி அருமையான ஜெயராணி லாஸ்தரஸ் அம்மா அவங்க முன்னாடி வந்து சாட்சி சொல்லுவாங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இது இந்த இடத்திலே எங்களை சாட்சியாக நிறுத்தினதற்காக உமக்கு கோடான கூடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா தகப்பனே. அப்பா, நீர் இம்மட்டுமா எங்களை ஒவ்வொரு நாளையும் நீர் வழிநடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக உமக்கு கோடான கூடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, இதோ இந்த சாட்சி அப்பா தகப்பனே கேட்டு ஆண்டவரே, எல்லோரும் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உங்களை அன்பு செய்யவும் நெருங்கி வரவும் ஆண்டவரே கிருபை செய்யும் அப்பா. இதை என் மருமகளுக்கு 6ஆம் தேதி டேட்டு கொடுத்துருந்தாங்க. அது அங்கே ஆவடியில் இருந்தாங்க. அவங்க அங்கே பார்த்து செக் பண்ணி அங்கேயே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்த இடத்துல 2வது வாரம் போயிருக்கும்போது ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சிக்கலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டாங்க. நீங்கள் இது பேபி ஆஸ்பத்திரி எக்மோரில் சேர்த்துருங்க, நீங்கள் கொஞ்சம் சிக்கலாக இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க உடனே கொண்டு சேர்த்துனாங்க. புதன்கிழமை சேர்த்துருந்தது. சேர்த்தாக்கி அங்கே பார்த்துட்டு, இல்லை இந்த 2 நாளில் என்ன பிறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா தூரத்துலேருந்து வர்றதுனால ஆவடியிலேருந்து வரணும், எப்போவாச்சும் நடக்கும் பிரசவம், அதனால் நீங்கள் இங்கே இருந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்க வச்சுட்டாங்க. இருந்தால் அன்னைக்கு வலி இல்லை. அடுத்த நாள் கொஞ்சம் லேசாக வலி இருந்திருக்குது. நான் அதிகமாக வலி வர்றதுக்காக அவங்க நடக்க சொல்லிக்கிறாங்க. ரொம்ப நடந்து அவளும் சோர்ந்து போயிட்டா. தைரியமாக இருந்தா அப்போ ரொம்ப சரி, எப்படியா நம்மளுக்கு சுகப்பிரசவம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எல்லாரும் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். நீங்களும் எல்லாரும் என் மருமகளுக்காக நல்ல ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாரும். அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப தைரியமாக இருந்தா. ஆனால் நான் நேரம் போக போக இந்த வியாழக்கிழமை இன்னும் அதிகமாக வலி எடுத்தும் குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. அன்றைக்கும் சரியான வலி தான். அடுத்த நாளும் வெள்ளிக்கிழமையும் ரொம்ப வலி தான். வலியில் ரொம்ப துடிச்சிட்டு இருந்திருக்கிறா.
வெள்ளிக்கிழமை வந்து காலையிலேருந்தே ரொம்ப வலி தான். ஆனால் பிறக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இருந்தாலும் அவளை வந்து நடக்க சொல்லிகிட்டே ரொம்ப வற்புறுத்திட்டே இருக்கிறாங்க. கால்லாம் வீங்கி போச்சு, அவளால் நடக்க கூட முடியலையாம். ஒரு 8 கூட எடுத்து இப்படி வைக்க முடியலையாம் அவளால். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறா. நம்ம பயப்படாதம்மா, நாங்கள் எல்லோரும் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இங்கே எல்லோரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பயப்படாத, கண்டிப்பாக உனக்கு வந்து பிரசவம் ஆகிடும், இது சுகப்பிரசவம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்லிட்டு தான் இருந்தோம். எப்போதும் நான் வந்து கடவுள்கிட்ட ரொம்ப மன்றாடி உருக்கமாக நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். எப்போதான்ப்பா தாயும் பிள்ளையுமா எங்களுக்கு சீக்கிரமாக வந்து நீங்கள் கொடுத்துருங்க, நல்லபடியாக நடக்கட்டும், அதை நீங்கள் பக்கத்துலேயே இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கிருபை செய்திருக்கிறீங்கப்பா. நீங்கள் வந்து எவ்வளவோ மனமாற்றத்தை என் மகனுக்கெல்லாம் கொடுத்து கல்யாணத்துக்கே சம்மதிக்கவே மாட்டான்னு சொல்லி 4 வருஷமாக எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி அப்புறம் வந்து எப்படியோ கடவுள் பெயர் சொல்லி அவன் மனசு நல்லா மாறி திருமணத்துக்காக சம்மதிச்சு கடவுள் உடனே அந்த பாக்கியத்தை கொடுத்தாரு. நாங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துட்டார் உடனே. போன வருஷம் அக்டோபர் 25 திருமணம்னா இப்போ 1 வருஷம் கூட நான் ஆகலைன்னா உடனே இது எவ்வளோ பெரிய அதிசயம் நடந்தது. எனக்கு வந்து மருமகளும் எனக்கு வந்து ஒரு மருமகளாக இல்லை, ஒரு பொண்ணு மாதிரி தான். ரொம்ப ஒரு பாசமுள்ள பொண்ணு, ஒரு ரொம்ப அமைதியான பொண்ணு, நல்ல குணசீலி தான், நல்ல குணவதியை தான் எங்களுக்கு அந்த பொண்ணை கொடுத்தாங்க கடவுள் வந்து. அதுலேயே எனக்கு ரொம்ப ஒரு மன நிறைவு. ஒரு 4 வருஷமாக என் மகன் நினச்சி நான் ரொம்ப நொறுங்கி போய் அழாத நாளே இருக்காது. நான் அப்படி ஒரு அழுது தினமும் நான் வேண்டிட்டு இருப்பேன். இங்கே பிரதர்ட்டையும் சொல்லுவேன் வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். வீட்லேயும் வந்து அவன் மனமாற்றத்திற்காக அவங்களும் வந்து ஜெபம் பண்ணாங்க. எப்படியெல்லாம் இருந்தாலும் கடவுள் கடைசி நேரத்தில் ஒரு மனமாற்றத்தை கொடுத்து திருமணத்துக்கு சம்மதிச்சு எங்களுக்கு கூட கொஞ்சம் பிடிக்காம தான் இருந்தது. இருந்தாலும் அவன் ஒன்றும் சொல்லலை. ஏன்னா அவன் உடம்புக்கும் தரத்துக்கும் அது கொஞ்சம் ஏற்றது இல்லை. இருந்தாலும் அது அவனுக்கு தான் இருந்திருக்குது. இருந்தாலும் நான் எப்போதும் வேண்டுவேன், கடவுளே இது என்னுடைய விருப்பம் இல்லை, உம்முடைய ஒரு சித்தப்படி நடக்கட்டும், என்னுடைய விருப்பம் இல்லை, அது எதுனாலும் வந்து உம்முடைய சித்தம்தான் அப்படின்ட்டு அவனும் வந்து நம்ம சரின்ட்டு ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி கடவுள் கடைசியில் நல்லபடியாக நடந்தது. நல்லா சிறப்பமாக நல்லா நடத்தணும். கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி தந்தார் கடவுள். எந்த ஒரு குறையும் இல்லாமல் நடந்துச்சு. உடனே இந்த கிருபையும் இந்த இதுவும் அவனுக்கு வந்து உடனே இந்த பாக்கியமும் கிடச்சிது கடவுளுடைய கிருபையினால். வந்து உண்மையிலே நாங்கள் கேட்க முன்னாடியே அது எங்களுக்கு நிறைவாய் கிடச்சிது. அது ஒரு பெரிய அதிசயம் தான். வந்து அது வந்து அது இந்த மாதிரி சூழ்நிலை இப்போ வந்து இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கும்போது இந்த மாதிரி சிக்கலாக இருந்ததுனால நாங்களும் வேண்டிக்கிட்டு தான் இருந்தோம். ரொம்ப அழுதா 2 நாள் நல்லா பொறுத்தா தைரியமாக இருந்தா. வெள்ளிக்கிழமெல்லாம் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. என்னால் முடியல, வேறு எங்கேயாவது கொண்டு சேர்க்க சொல்லிருங்கம்மா, என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு ரூமில் போட்டு தனியாக போட்டு அடைச்சோன்னா அவளுக்கு ரொம்ப பயம் உண்டாகி போச்சு. சும்மா நடன்னா அவளால் ஒரு காலெல்லாம் ரொம்ப வீங்கி நடக்கக்கூட முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு அவளுக்கு. சேர்த்து அப்புறம் வந்து அப்புறம் பிரசவ வார்டில் கொண்டு அப்புறம் சேர்த்துருக்குறாங்க. அங்கே வந்து அந்த இதில் கொண்டு சேர்த்துருக்குறாங்க. சேர்த்த இடத்துல அங்கே வந்து குளுக்கோஸ் சேர்த்துருக்குறாங்க, மாத்திரையை போட்டிருக்குறாங்க, என்னென்னலாமோ முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக அவளுக்கு அங்கே அந்த இதுதான் நடந்திருக்குது. அந்த கொடுமைன்னு தான் சொல்ல முடியும். அவங்களுக்கே தெரியும் நான் பிறக்காதுங்கிற ஸ்டேஜில் அவங்க அன்றைக்கே எவ்வளவோ சொல்லியிருக்கிறாங்க. அம்மா என் பையன் எல்லாரும் சொல்லி, இல்லை ரொம்ப படுறா, நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணிவிடுங்க, அவளால் தாங்க முடியல அப்படி. நைட்டு ஃபுல்லாக நான் எப்படா ஃபோன் வரும் போயிட்டான். ஒரு நாளைக்கு முன்னாடியே அவனை வர சொல்லிட்டாங்க. அப்படி இது பனிக்கூடம் உடஞ்சிச்சு, சீக்கிரமாக வாங்கன்னு சொன்னேன். இவன் உடனே நைட்டே புறப்பட்டு போயிட்டான். போனால் அது ஒன்றா உடனே குழந்தையும் பிறந்துருமேங்கிற ஒரு சந்தோஷத்தில் நாங்களும் இருந்தால் ஒரு பதிலும் இல்லை. 5 மணிக்கு ஃபோன் பண்ணுறான் எனக்கு. அம்மான்னு அங்கே அழுகிறான். அங்கே இருந்துட்டு, அம்மா சீக்கிரமாக ஏதாவது ஒரு வேறு ஆஸ்பத்திரியில் சேர்த்துடலாமா, அவளால் தாங்க முடியல, ரொம்ப அழுகிறா, எனக்கு இங்கே இருக்க முடியல, எங்கேயா கொண்டு சேர்த்துருங்கன்னு சொல்கிறா, என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். உடனே நான் இவளுக்கு உடனே பிரதருக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். அந்த 5 மணிக்கு நான் அவருக்கு தான் ஃபோன் பண்ணேன். இது மாதிரி அங்கேருந்து பையன்கிட்டேருந்து ஃபோன் வருது, பிரதர் என்ன செய்யலாம், நீங்கள் உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்களா, கொஞ்சம் உதவி செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் இருக்காது, அது நல்லபடியாக நடக்கும், நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டே தான் இருக்கோம், இப்போ கூட அவளுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், தைரியமாக இருக்குன்னு 2 பேருமே சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து எனக்கு ஒரு ஆறுதலாக சொன்னாங்க. அப்புறம் வந்து எனக்கு இங்கே மனசே இருப்பு கொள்ளலை சனிக்கிழமை. அதனால் காலையிலே அவனே புக் பண்ணான். அதிலே நான் போயிட்டேன், அங்கே போய் ஆஸ்பத்திரியில் போய் இறங்கிட்டேன். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். அப்புறம் அடுத்த நாள் சனிக்கிழமை வந்து காலையிலேருந்து
அந்த லேபர் வார்டுக்குள்ளே கொண்டு போயிருந்தா கூட அவன் அதுக்கு வந்து ஒரு இம்மி அளவு கூட குழந்தை வந்து நகர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ உடம்புல வந்து சொல்லிட்டாங்க ஆரம்பத்தில் எந்த ஒரு குறையும் கிடையாது. இது ப்ரெஷரு, சுகரு, ரத்தம் இல்லாமையோ தண்ணி இல்லாமலையோ எதுவுமே இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அப்போ நல்லா நார்மலாக நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனை ஆள் கொஞ்சம் குள்ளங்கிறனால வயிறு ரொம்ப குழந்தை கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்ததுனால பிறக்கக்கு சிரமப்பட்டுச்சா என்னன்னு தெரில. ஆனால் கடவுளுடைய கிருபையினால் வந்து இவங்க சொல்லியும் நீ சொல்லி என்னது கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணி சொன்னதுக்கு. அப்புறம் அவங்களால முடியாத கட்டத்துக்கு 2 மணிக்கு கூட்டிகிட்டு போய் பையன்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. பெரிய ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய கடவுளுக்கு ஸ்தோத்திரம், கூடான கூடி நன்றி. இப்போ தாயம் பிள்ளையமா நல்லா இருக்கிறாங்க, வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை, நல்லபடியாக இருக்கிறாங்க. வந்து அதுக்கு கடவுள் கூடான கூடி அந்த இடத்துல என்ன அவர் சாட்சியாய் நிலைநிறுத்தினார். அதற்காக நமக்கு நன்றி செலுத்து. கூடான கூடி நன்றி, கூடான கூடி நன்றி. இயேசுவே இயேசுவே மகன், இயேசுக்கே மகே. அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று இருக்குது. குழந்தை சீக்கிரம் பிறக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க பையன் எப்படி ஜெபம் பண்ணான்னு தெரியுமா? என் பிறந்தாள் அன்னைக்கு என் குழந்தை பிறக்கணும்னு அவன் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தான். கரெக்டாக 7ஆம் தேதி அவன் பிறந்த நாள், 7ஆம் தேதி அந்த பொண்ணும் பிறந்துச்சு. இப்போ எந்த வருஷம் அந்த பொண்ணுக்கு பிறந்த நாள் கொண்டாடினாலும் உங்கள் அப்பாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடினாலும் 2 பிறந்த நாளும் ஒன்றா சேர்ந்து தான் வரும். அது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. நாம் தொடர்ந்து நாம் ஜெபத்துக்கு கடந்து செல்லலாம். நாளை தினத்தில் ஏலிம் ஜெப வீட்டில் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் மீட்டிங் இருக்கிறது. அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தடைகளை உடைத்து ஆண்டவர் அந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பை நடத்தணும். நிறைய ஊழியக்காரங்க கூடி வருகிற இடம். கர்த்தர் தாமே ஒரு பெரிய மாறுதலை இந்த இடத்துல உண்டாக்கட்டும். நம்ம அதற்காக ஜெபிப்போம். இப்பொழுது நாம் தேவனை துதிக்கும்படி நாம் எழுந்திருக்கலாம். நாம் சீக்கிரமாக தேவனை துதித்து ஆனால் முழு மனதோடு தேவனை துதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். இந்த அம்மா கொடுத்த சாட்சியின்படி, ஜெரானிக்கா கொடுத்த சாட்சியின்படி, இனி வருங்காலங்களில் பிள்ளை இல்லாதவங்களுக்கு, இந்த ஏலிம் ஜெப வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வந்து ரெட்டிப்பான நன்மையை கொடுத்து கத்தி இல்லாமல் ஆண்டவர் சுகப்பிரசவத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. பாருங்களேன், வர வர அப்படி சாட்சிகள் வந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் இது செய்ய போவதற்காக சோதரம். அருமையான எமியும் குழந்தைகையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் பாடல் தாளிலே இருக்கிற பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்களேன். நல்ல சந்தோஷமாக நாம் படிக்கணும். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் கொடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் கொடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. சாரோனின் ரோஜாவர், பள்ளத்தாக்கின் லீலியே, சாரோனின் ரோஜாவர், பள்ளத்தாக்கின் லீலியே, பரிசுத்த நேசரவர், பதினாயிரங்களில் தீரந்தோ
கலங்காதே திகையாதே, ஜெயம் இன்று உன்னை காத்திடுவார். பூமியின் கொடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே ஆடுங்களே. பூமியின் கொடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே ஆடுங்களே. வார்த்தையின் தேவனவர், வார்த்தையால் தாங்குபவர், வார்த்தையில் தேவனவர், வார்த்தையால் தாங்குபவர், சர்வத்தையும் தாங்குபவர், வார்த்தை என்று நம்மை தாங்கிடுமே. பூமியின் கொடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே ஆடுங்களே. பூமியின் கொடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே ஆடுங்களே. உன்னதவர், வார்த்தையால் தாங்குபவர், வார்த்தையில் தேவனவர், வார்த்தையால் தாங்குபவர், சர்வத்தையும் தாங்குபவர், வார்த்தை என்றும் நம்மை தாங்கிடுமே. பூமியின் கொடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே ஆடுங்களே. பூமியின் கொடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே ஆடுங்களே. வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஒரு வார்த்தை அவர் சொன்னா போதுமா? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில எல்லாமே மாற போயிட்டு. நீங்க ஆண்டவர் ஒரு வார்த்தை ஒரு சகோதரனுக்கு சொல்றாரு, என் அன்பு சகோதரனே, உன் வாழ்க்கையை மாறப்போகிறது. ஆண்டவர் சொல்றாரு ஒரு வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தையில பாவ சாப நோய்கள் எல்லாம் பனித்துளி போல் மறந்து விடுமாம். இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டு கொண்டிருக்கிற, இங்கே ஆரம்பித்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள், வேதனைகள், சாபங்கள், மந்திரங்கள், பில்லி சூனிய கட்டுகள் எல்லாம் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையினாலே அப்படியே மாறப்போகிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். பாவ சாப நோய்கள் எல்லாம் பனித்துளி போல் மறைந்து போகுமே. பாவ சாப நோய்கள் எல்லாம் பனித்துளி போல் மறைந்து போகுமே. துன்பம் நீங்கிடும், இன்பம் ஓங்கிடும், துன்பம் நீங்கிடும், இன்பம் நீங்கிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால்
வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. உம் வார்த்தையிலே உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரெல்லாம் உண்மையிலே உங்களை பலவீனமான நேரத்தில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையிலே எனக்கு சுகம் சொல்லி படிச்சீங்களோ, இப்பவுமே அந்த சுகம் உங்களுக்கு உண்டாக கடவுள். இன்னைக்கு வியாதியஸ்தர்களுக்கான ஜெபம். ஒரு ஐயா பயந்துகிட்டே இருக்கிறாங்க, என் கண்ணு என்ன ஆகுமோ, ஆபரேஷன் தான் பண்ணணுமோ. ஆண்டவர் சொல்றாரு, அவர் வார்த்தையிலே உங்களுக்கு சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னைக்கு அவங்களோட காலமே சொல்லியிருக்கேன் வீட்டில் போய். இப்பவும் ஆண்டவருடைய நாமத்தினால சொல்றேன், ஐயா உங்க கண்ணில் ஆபரேஷன் எல்லாமே ஆண்டவர் சுகத்தை கொடுத்துருவார். அவர் வார்த்தையிலே சுகம், அவர் வார்த்தையிலே மதுரம், அவர் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். அல்லேலூயா. ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் சொன்னார், கட்டப்படுவாயாக என்று சொன்னா கட்டப்படும். வீடு கட்டப்படுவாயாக என்று சொன்னா கட்டப்படும். பிசாசு கிரியைகள் கட்டப்படும் என்று சொன்னால் அது கட்டப்படும். மந்திரத்தின் காரியங்கள் கட்டப்படுவாயாக என்று சொன்னால் கட்டப்படும். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தானின் கிரியைகளை கட்டப்படும் என்று ஆண்டவர் சொன்னார், அது பரலோகத்திலிருந்து கட்டப்படும். அவர் வார்த்தையிலே எல்லாம் நடக்கும். அவர் வார்த்தையிலே எல்லாம் சுகம். கரங்களை தட்டி படிப்போமா? உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். நல்ல சத்தமா படிங்களேன். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இன்னொரு படிப்பா? உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொத்தமானாரே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொத்தமானாரே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொத்தமானாரே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொத்தமானாரே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. சந்தோஷமா படிக்கிறீங்களா? குடும்பமா என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமக்காருவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். சின்ன பிள்ளைங்களாம் சீட்டில் போய் உட்காருங்கம்மா. விளையாடக்கூடாது, இனிமேல் விளையாடக்கூடாது கொஞ்ச நேரம். நாம் தேவனை சோத்தரித்தோம், ஆமேன். தேவனை துதித்தோம், ஆமேன். நாம் தேவனை சோத்தரித்தது உண்மையானால், தேவனை துதித்ததும் உண்மையானால், இங்க இருக்கிறவங்க மாத்திரமல்ல, இதை இப்போ பார்த்துட்டு இருக்கவங்களும் குடும்பமாக இருந்து தேவனை துதித்ததும் சோத்தரித்ததும் உண்மையானால், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 103ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி
உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ உன் வயது வயது போலாகிறது. திரும்ப வாழ வயது போலாகிறது. அல்லேலூயா. இத்தனை ஆசீர்வாதமான வசனங்களும் நடக்கிறதுக்கு 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்லுது, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. அதான் சொன்னேன், யாரெல்லாம் இப்போ கர்த்தரை சோத்திரிச்சிங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை துதிச்சிங்களோ, அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம், அவர் உங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கிறவர். முதல்ல நம்ம கேட்கறதா, எனக்கு அது வேணும் இது வேணும், அரிசி இல்லை, புளி இல்லை, மிளகாய் இல்லை, உப்பு இல்லை, இதுதானே ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் கேர் பண்ண மாட்டார். அவரு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போ அரிசி மிளகாய் உப்புலாம் உங்களுக்கு சர்வசாதாரணமாக என்ன செஞ்சாலும் கிடைக்கும். ஆனால் அது கூட உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல நம்முடைய அக்கிரமங்கள் என்ன செய்யணுமா, மன்னிக்கப்படணும். நான் பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன், பாவியாக தான் இருப்பேன், ஆனால் நான் கேட்குறத மட்டும் எனக்கு கடவுளை என்ன செய்யணும், தந்துடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குரூப், அது ஒரு குரூப் இருக்குது. இன்னொரு குரூப் எப்படின்னா, தேவனுடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்காம, அவருடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்காம, என்னுடைய மன விருப்பம் எதுவோ அதை அவர் எனக்கு என்ன செய்யணும், செய்யணும். ஏன்னா பைபிளில் வசனம் இருக்கு, அவர் உன் மன விருப்பத்தை எல்லாம் உனக்கு நிறைவேற்றுவாராகன்னு சங்கீதத்தில் வசனம் இருக்கனால, நான் எதை கேட்கிறேனோ எனக்கு அதை ஆண்டவர் என்ன செய்யணும், செய்யணும்னு சொல்லி நான் இப்போ யாரை டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கேன், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் தருவார் அப்படின்னு சொல்ல அவரை டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு காரியத்தை நினைச்சிடுங்க, எந்த நேரத்தில் எதை யாருக்கு எப்படி செய்யணுங்கிறது நம்மை படைத்த ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் நான் உங்களுக்கு அதை என்ன செய்வேன். கடந்த வாரத்தில் நம்ம தியானிச்சோம், அவருக்கு நலமானதை நான் உங்களுக்கு செய்வேன். அவருக்கு எப்போ பிரியமோ, அவருக்கு எது நல்லதோ. நமக்கு ஆண்டவர் தீமை செய்கிறவரா? நம்மை படைத்த ஆண்டவர் நமக்கு தீமை செய்கிறவரா? அவர் ஒரு நாள் நமக்கு தீமை செய்ய மாட்டார், நல்லது தான் செய்வார். அப்போ நல்லது செய்கிற தேவன் கூட அது அவருக்கு அது நலமா எது தோணுதோ அது அந்த நேரத்தில் என்ன செய்வார். நம்ம அவசரப்பட்டு கேட்டால் எதுவுமே என்ன செய்யாது, நடக்கவே நடக்காது. இங்க முதல்ல சொல்றாரு, அக்கிரமங்களை மன்னித்து நான் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. மத்தேயு அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, நல்ல கவனிங்கம்மா, திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பேஷண்டா டாக்டர்கிட்ட வந்தா டாக்டர் வந்து என்ன கேட்பாரு, உனக்கு என்ன செய்யுது, இடுப்புல வலி, கையில வலி, வயிற்றுல வலி, கண்ணில் வலி, நம்ம டாக்டர்கிட்ட சாதாரணமாக சொல்லுது. ஆனால் ஒரு பேஷண்ட் டாக்டர்கிட்ட வந்த உடனே உலகத்தோட எந்த டாக்டராவது நீ என்னென்ன பாவம் செஞ்சேன்னு கேட்கறது இல்லை. உன் பாவெல்லாம் உனக்கு மன்னிச்சாச்சு, ஒரு ஊசி போடுறேன் உனக்கு என்ன செஞ்சிடும், சுகமாயிருன்னு சொல்றது இல்லை. நிறைய பேருக்கு வியாதிகள் எதனால வருதுன்னு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. நீங்கள் உபாகம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பாவங்கள், பாவத்தினால் வருகிற சாபத்தினால் வருகிற வியாதிகளை குறித்து 15ஆம் வசனத்திலேருந்து கடைசி வசனம் வரைக்கும் சொல்லியிருக்கு. அதை வாசித்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுவரை காதில் கேட்காத வியாதிகள்லாம் அங்கே இருக்குது. கேன்சர் உட்பட எல்லாமே அதில் என்ன செய்யுது, தோல் வியாதிகள் உட்பட எல்லாமே அதில் இருக்குது. நம்ம கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்காமல் போவதற்கு காரணமே அதுதான் இருக்குது. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து உண்மையாக இருந்தால் இந்த சாபங்கள் உன் குடும்பத்தில் என்ன செய்யாது, வராது. பாவம் செஞ்சால் என்ன வரும், சாபம் வரும். சாபம் வந்தால் அடுத்தாப்புல என்ன செஞ்சிடும், சாபத்தின் அறிகுறியான வியாதிகள் எல்லாம் நமக்கு வந்து சேர்ந்துடும். எனக்கு சுகமாகணும் நம்ம நினச்சிட்டு இருந்தா ஒன்றுமே நடக்காது. இன்னைக்கு ஒரு அருமையான சொன்னாங்க, 54 லட்சம் ரூபா செலவழிச்சு டாக்டர்கிட்ட போய் ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லி 54 லட்சம் ரூபா. நான் இன்னைக்கு லிட்டில் மகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு ப்ரேயர் போயிருக்கும்போது கேமரா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து நேற்று இறந்து போயிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஹார்ட் பேஷண்ட்னு சொல்லி போனாங்க, 54 லட்ச ரூபா செலவழித்தாங்க. 54 லட்ச ரூபா செலவழித்து மாற்றுகிறதையும் என்ன செஞ்சாச்சு,
வச்ச டாக்டர் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வர்றதுக்குள்ள பேஷண்ட் செத்து போச்சு. அப்போ அதில் என்ன பிரயோஜனம்மா? பிள்ளைங்களை கொஞ்சம் பக்கத்தில் வைங்கம்மா, கேமராவில் விளையாடக்கூடாது தயவு செய்து சொல்கிறேன். அப்போ 54 லட்சம் ரூபா செலவழித்து வேற ஒரு மாற்று இருதயமும் வச்சு அந்த பேஷண்ட் ஃபெயில் ஆயிட்டுனா என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பைசா செலவில்லாம உங்கள் பாவத்தை மாத்திரம் நீங்க அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணீங்கன்னா அவர் உங்கள் அக்கிரமங்களை மன்னித்து உங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி, இருதய நோய் மாத்திரம் இல்லை, எல்லா வியாதிகளையும் சுகமாக்கி அவர் உங்களுக்கு ஜீவனையும் பலனையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இவர் ரொம்ப வருஷமா திமிர்வாதமா கிடக்கிறாரு. கை கால் எலும்புகள் என்ன செய்யல, செயல்படலை. ஒரு ஐயா இன்னைக்கு சொன்னாங்க, குடுவாஞ்சேரியிலேருந்து, ஆஃபீஸுக்கு போயிட்டு பைக்கில் வரும்போது 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு இருந்தேன், திடீர்னு கை கால் இழுக்கிற மாதிரி இருந்துச்சு, அப்படியே பைக்கை நிறுத்திட்டு நின்னவன் தான். அதுக்கு ஒரு பைக்கை என்ன செய்யலை, ஸ்டார்ட் பண்ண முடியல, ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. அந்த ஸ்ட்ரோக் எப்படி டிஃப்ரெண்டாக வந்திருக்குன்னா, ஒரு கண்ணு திறந்துக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, மூட மாட்டேங்குது, ஒரு காது கேட்க மாட்டேங்குது, வாய் ஒரு சைடு என்ன செஞ்சிருச்சு, இழுத்து போயிடுச்சு, ஒரு சைடு ஃபுல்லாகவே என்ன செய்யலை, ஒர்க் ஆகலை. பைக்கை விட்டு அப்படியே பைக்கிலே நின்று இருந்தேன். ஃபோனை எடுத்து அதை ஆப்ரேட் பண்ண கூட என்னால் முடியலை. அப்படியே சவுண்டு கொடுத்து வந்தவங்களுக்கு, ரோட்டில் போனவங்களுக்கு கூப்பிட்டு அவங்கள வச்சு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, அதுக்கு பிறகு கம்பெனிக்கு அந்த ரோட்டுக்கு வந்து என்னை பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போனாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கண்ணீரோட சொன்னார். அப்போ மனிதனுடைய வாழ்க்கை, அந்த ஸ்ட்ரோக்குங்கிற ஒரு காரியம் ஒரு மனிதனுடைய முழு சரீரத்தையும் என்ன செஞ்சிருது, எலும்புகளை நரம்புகளை செயல்படாமல் வைத்திருது. நம்ம பாடல் படித்தோம், வேத பாடத்தில் வாசித்தோம், என் ஆவியை உங்களுக்குள் நான் என்ன செய்வேன், வைப்பேன், ஊதுவேன், அப்பொழுது உங்கள் எலும்புகள் என்ன செய்யும், உயிரடையும். இதை நான் புதிய மாம்சத்தை படைப்பேன், புதிய சரீரத்தை படைப்பேன், புதிய எலும்புகளை படைப்பேன், புதிய நரம்புகளை படைத்து என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். அப்போ தேவனுடைய ஆவி நமக்குள் வைக்கப்படாத வரைக்கும், அது எப்போ வைக்கப்படும், பாவம் இருக்கும்போது அந்த ஆவி ஊதினாலும் அது என்ன செய்யாது, ஊதவும் மாட்டார். பாவ மன்னிப்பை எவன் ஒருவன் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்வதற்கு முயற்சி எடுக்கிறானோ, முதல்ல முயற்சி தான் நம்ம என்ன செய்யணும், எடுக்கணும். ஆண்டவரை என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னை நீர் ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி முயற்சி எடுத்தா ஆண்டவர் முதல்ல செய்யறத பாருங்களேன், வியாதிஸ்தர்களுக்கு சுகத்தை தான் என்ன செய்யறாரு, கொடுக்குறாரு. இயேசுவை நோக்கி நிறைய பேர் வனாந்தரத்துக்கு வந்தாங்க, கடற்கரைக்கு போனாங்க, மலை மேலே போனாங்க, எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறாருன்னா அவர் முதல்ல செய்கிற காரியம் என்ன தெரியுமா, நீ குணப்படும்படிக்கு நீ முதலில் என்ன செய்ய, மனம் திரும்பு. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் வசனம் இருக்குது, நீ குணமாகும்படிக்கு நீ என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் வேற உங்கள்கிட்ட ஃபீஸ் வாங்கலை. டாக்டருக்கு ஒரு கன்சல்டிங் ஃபீஸ் இருக்குது, ஆனால் ஆண்டவர் உங்கள்கிட்ட ஃபீஸ் வாங்கலை. நீ என்ன செய், மனம் திரும்பினால் உங்களுக்குள்ளே ஆரோக்கியம் சுகமாக என்ன செய்யும், கிடைக்கும். ஆனால் இந்த மனம் திரும்புதல் இல்லாமல், ஆண்டவரை நோக்கி நான் வராமல், கர்த்தருடைய சமூகத்துக்கு வராமல், உலகத்தினுடைய காரியங்களை எவ்வளோ நம்ம முயற்சி பண்ணுறோமோ அப்படி முயற்சி பண்ணிட்டு இருந்தா எதுவுமே நமக்கு என்ன செய்யாது, நடக்காது. பணம் தான் நமக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கும், விரயமாகும். நான் ஒரு நம்பிக்கையில் தான் சொல்வேன், எங்கள் பேஷண்ட்டை வரவங்களுக்கு ஜெபிக்கும் போதெல்லாம் சொல்வேன், ஒரு பைசா செலவில்லாமல் ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு பைசா செலவில்லாமல் ஆண்டவர் உங்களுக்கு கற்பத்தில் கனியை கொண்டு என்ன செய்வார், வைப்பார். மரியாளுக்கு கற்பத்தில் கனியை வைக்கிறதுக்கு யோசேப்பிட்டையோ மரியாளுடைய தாய் தகப்பன்ட்ட போயோ ஃபீஸ் என்ன செய்யலை, கேட்கல. அந்த அம்மா அது பாட்டுக்கு சாயந்தரம் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்த அம்மாவை திடீர்னு தேவதூதன் வந்து என்ன செய்கிறான், நீ கன்சீவ் ஆக போகிற அப்படின்னு சொல்கிறான். அது எவ்வளோ பெரிய ஷாக்காக இருந்திருக்கும். ஸோ அந்த அம்மா அது எப்படி ஆகும் அப்படி தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் சொல்கிறான், நீ என்ன செய்ய போகிற, கன்சீவ் ஆக போகிற. அப்போ எந்த விதமான உறவும் இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல் அந்த அம்மா கன்சீவ் ஆனாங்க. மரியாள் பிரசவ வலியில் துடித்தாள், எலிசபெத் பிரசவ வலியில் துடித்தாள். பைபிள் இருக்கா? இல்லை. பிரசவ வலி இருந்திருக்கும், ஆனால் எந்த வேதனையும் இல்லாமல் தாய் போல ஆண்டவர் அவளை பாதுகாத்து அருமையான குழந்தைகளை என்ன செய்தார், இயேசுவை நமக்கு கொடுத்தார். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால இந்த கைகால் எலும்புகள் நரம்புகள் பாதிக்கப்பட்டு திமிர்வாதமாய் நம்முடைய சரீரத்தில் வியாதிகள் இருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்குகிறேன். அல்லேலூயா.
இப்போ அப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். நான் வரும்போது எப்படி வந்தனோ அப்படின்னு திரும்பி என்ன செய்ய போகிறதில்ல, போகிறதில்ல. நான் வரும்போது எப்படி கண்ணை அப்படியே பார்த்துட்டு வந்தனோ அப்படின்னு போகிறதில்ல. எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்க போகுது. அப்படி விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு இல்லையே சொல்லுங்களேன். கண்டிப்பாக அது நடக்க போகுது. ரெண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மார்க் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சத்தமா வாசிங்க பிரதர். போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் ஆ 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு மனுஷன் சொல்றான், ஒரு அசுத்தாவிய மகனை என்ன செஞ்சிருக்கு, பிடிச்சிருக்கு, நெருப்புல கொண்டு என்ன செய்யுது, தள்ளி விடுது. தண்ணிக்குள்ள என்ன செய்யுது, தள்ளி விடுது. வாயிலிருந்து நிறைய தள்ளுது. அவனை கசக்கி என்ன செய்யுது, வெளியுது. இப்போ நான் சொல்ற சப்ஜெக்ட் தான் நீங்க கரெக்டாக கவனிக்கணும். இதெல்லாம் பைபிள் உள்ள வார்த்தை. உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு போனேன், அவர்களால் கூடாமல் போயிடுச்சு. இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு அற்புதங்கள் நடக்காம போனதுக்கு காரணம், அதிசயங்கள் நடக்காம போறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் இயேசுவை விசுவாசிப்பது கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமைகளை விசுவாசிப்பது கிடையாது. உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, ஒரு ஊழியக்காரத்தை போய் ஜெபம் பண்றதுக்கு போறேன். இட் இஸ் கரெக்ட். ஒருவன் வியாதிப்பட்டிருந்தாலும் எங்க போகணும், சபையின் மூப்பர் இடத்துல போகணும். அவங்க தான் என்ன புதுசு என்ன செய்யணும் ஜெபிக்கணும். ரைட், பாஸ்டர்கிட்ட கொண்டு வந்துட்டோம். பாஸ்டர் உங்களுக்காக ஜெபம் பண்றாரு. நான் சொல்றது தப்பா இருந்தா பார்க்குறவங்களும் கேட்குறவங்களும் மன்னிச்சுக்கிடணும். பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்றோம். பாஸ்டர் இஸ் நாட் அ காட். பாஸ்டர் இஸ் அ ஆர்டினரி மேன். பாஸ்டர் இஸ் நாட் அ பவர்ஃபுல் காட். ஹி இஸ் வெரி எம்டி மேன். பாஸ்டர் ஒரு கடவுள் இல்லை. பாஸ்டர் இடத்துல எந்த வல்லமையும் இல்லை. பாஸ்டரால் ஒரு காரியம் கூட செய்ய முடியாது. ஒரு மனதாய் ஜெபிக்கும் போது, பேஷண்டும் சம்பந்தப்பட்டவங்களும் ஜெபிக்கும் பொழுது, யாக்கோபு சொல்லுகிறது, ஒருவருடைய மாறிடுறார். இயேசு எங்க போயிடுறாரு, பின்னாடி போயிடுறாரு. இதுதான் இன்னைக்கு இந்த உலகத்துல கிறிஸ்தவ சமுதாயத்தில் நடக்கிற மகா பெரிய கேடு. அதுதான் எங்க பார்த்தாலும் நிறைய இடத்துல நானும் பார்த்துட்டு வரேன். நிறைய இடங்களுக்கு ஊழிய போகும்போதெல்லாம் இயேசுவை குறித்து அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அற்புதத்தை செய்த இயேசுவை குறித்து பேச மாட்டாங்க. அவங்களுடைய ஊழியக்காரர் பேரை என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, மகிமைப்படுத்திட்டு இருப்பாங்க. நான் இன்னைக்கு ஒரு வார்னிங்கா தான் சொல்றேன். என்னைக்கு ஊழியக்காரனை நீங்க மகிமைப்படுத்தினீங்களோ, இயேசுவை பின்னுக்கு தள்ளி ஊழியக்காரனை முன்னுக்கு கொண்டு வந்தீங்களோ, அன்னைக்கே இயேசு உங்களை பின்னுக்கு தள்ளிடுவாருங்கிறத மறந்துடாதீங்க. எனக்கும் சேர்த்து தான் சொல்லேன். என்ன கூட நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. நாளைக்கு நீங்கள் கூட ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரனா என்ன செய்யலாம், மாறலாம். ஜெபசிங் பிரதர் இப்போ ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்காருன்னா, நாளைக்கு பெரிய ஊழியக்காரனா என்ன செய்யலாம், மாறலாம். ஊழியக்காரனா மாறினவனை, வேலைக்காரனை, கர்த்தருடைய வேலைக்காரனை நீங்கள் கடவுளாக நினச்சிங்கன்னா, கடவுள் எப்படி உங்களுக்கு உதவி செய்வாரம்மா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, யோசித்து பாருங்க. எந்த ஒரு காரியத்தையும் ஊழியக்காரன்ட்டுமே நீ சொல்லும் பொழுது, ஊழியக்காரனுடைய வேலை அவனுக்காண்டி என்ன செய்யணும், ஜெபம் பண்ணுறது தான் அவனுடைய வேலை. ஒரு கல்லை தூக்கி கூட வச்சு, இந்த கல்லை நான் உனக்கு குழந்தையாக தருகிறேன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆபிரகாமுக்கு ஒரு கல்லை கொண்டு கூட குழந்தை உண்டாக்க ஆண்டவரால் தான் என்ன செய்யும் முடியும், உங்களால் முடியும் என்று சொல்லலை. சீசர்களுக்குன்னு ஒரு லிமிட், ஊழியக்காரனுக்கு ஒரு லிமிட்டு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த லிமிட்டை தாண்டி அவங்க என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஆனால் அந்த லிமிட்டை தாண்டி அவங்கள கடவுளை கொண்டு போயிடுறது யாரு தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல நிறைய காரியங்கள், முக்கியமான காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு போனதுக்கு காரணமே என்னன்னா,
தேவனை விசுவாசிக்காமல் தேவனுடைய வேலைக்காரனை தேவனாக மாற்றினீங்க பார்த்தீங்களா? தேவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அவர் மகா எரிச்சல் உள்ள கடவுள், மகா கோபக்காரன கடவுள். என்னுடைய மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய மகிமையை விக்கிரகங்களுக்கு கொடுக்கிறதுனால தேசம் எவ்வளவு பெரிய அழிவுக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமை கர்த்தருக்கே என்ன செய்யுங்கள், செலுத்துங்கள். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் என்ன செய்யுங்க, பாடுங்கள். ஊழியக்காரனை அல்ல, ஊழியக்காரனை அல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்றார், ஊழியக்காரனுக்கு தெரியாம நான் எதையும் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் எலிசாவுக்கு ஒரு காரியத்தை என்ன செஞ்சாரு, மறைச்சிறாரு. ஊழியக்காரனுக்கே அநேக காரியங்கள் என்ன செய்கிறது, மறைக்க முடியுது. தம்பி வாசித்தாங்க, சீசர்களால் கூடாமல் போயிற்று. அப்ப தேவன் என்ன நினைக்காருன்னா, யாரு ஜெபம் பண்ண வராங்களோ அவங்களுடைய விசுவாசத்தின் அளவு தான் அவங்களுக்கு சுகத்தை கொடுக்குமே தவிர ஊழியக்காரனுடைய கூச்சல் கிடையாது. சத்தம் போட்டு ஊழியக்காரர் அந்நிய பாசையில் பேசி ஜெபம் பண்றாருன்னு நோய் சுகமாயிரும். அப்படி ஒரு நாளும் நீங்க பிளேம் பண்ணிட்டு இருக்காதீங்க, உங்க வாழ்க்கை ஸ்பாயிலா போயிரும். இயேசு கிறிஸ்து தான் எனக்கு சுகத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் என்னைக்கு உங்களுக்கு வருதோ அன்னைக்கு தேவனுக்குரிய மகிமையை கொடுக்காம நீங்க பழைய மிஷினரி வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துலேருந்து அவ்வளோ ப்ராப்பர்ட்டி விற்று காசுங்க என்ன செஞ்சுட்டு வந்தாங்க, இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்து இங்குள்ள மக்களுக்கு கோயிலை கட்டி ஸ்கூலை கட்டி சோத்துக்கு வழி இல்லாமல் பிச்சை எடுத்து சாப்பிட்டாரு. ராக்லாண்டுங்கிற ஒரு ஐயர்பால் தொப்பியில் கூழ் வாங்கி என்ன செஞ்சாரு, குடிச்சு. அவர் தான் ஸ்கூல் கட்டினாரு, அவர் தான் சர்ச்சு கட்டினாரு, அவர் தான் எல்லாமே செஞ்சாலும் கடைசியில் அவருக்கு சோறு கொடுக்க வழி இல்லாமல் அவர் பிச்சை எடுத்து சாப்பிட்டு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அப்போ சொல்லிடலாமா, அவர் சும்மா தேவையில்லாமல் வந்து ஊழியம் செஞ்சார்னா சொல்லலாம்? அப்படி கிடையாது. ஒரு ஊழியக்காரனை கொண்டு ஒரு ஊழியக்காரனை ஆண்டவர் வசதியை வச்சிருக்காருன்னா அவங்களை கொண்டு நிறைய ஊழியங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நடந்துட்டு இருக்கோம். இந்த ஊழியக்காரனை கொண்டு இந்த சின்ன இடத்த கொடுத்தாலும் இதுக்கேற்ற மாதிரி தான் ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு. பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் சின்ன ஊழியக்காரனா இருந்தாலும் அற்புதம் செய்கிறவர் என்ன ஆண்டவரே. கைகளை தட்டி இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அற்புதம் செய்கிறவர் இயேசு ஒருவரே என்று இப்ப நீங்க விசுவாசித்து அறிக்கையிடுங்க. அந்த பிசாசு பிடிச்சவனை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. சீசர்களால் முடியல, ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒரு வார்த்தை தான் அதட்டினார், அது அவனை விட்டு என்ன செஞ்சிடுச்சு, ஓடிடுச்சு. அப்ப இன்னைக்கு இந்த பிசாசினால் நிறைய வியாதிகள் நமக்கு என்ன செய்கிறது, இருக்கிறது. அசுத்த ஆவினால் எதற்கு வியாதி வருது, நமக்கு வருதுன்னா உடனே நம்ம சொல்லிடுறோம், நம்ம பரிசுத்தம் இல்லாமல் போனாலும் அசுத்த ஆவி என்ன செஞ்சிடுச்சு, உள்ள வந்துடுச்சு. அப்படி கிடையாது. ஏதேன் தோட்டத்தில் ஏவாளமா கள்ளங்கப்படம் இல்லாம தான் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. பிசாசு வந்து வஞ்சிக்கிற பிசாசு ஆசையை என்ன செஞ்சுட்டான், காட்டிட்டான். சிந்தனையை என்ன செஞ்சுட்டான், திசை திருப்பிட்டான். இன்னைக்கு நம்ம எல்லாம், நீங்க எல்லாருமே யாரு தெரியுமா, கள்ளங்கப்படம் இல்லாதவர்கள் தான். ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால், ஒருவன் இந்த குழந்தையை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. நம்ம குழந்தை உள்ளமா தான் இருப்போம். நமக்கு நிறைய காரியங்களே தெரியாது. மனுஷன் என்ன சொல்றானோ அதை நம்ம என்ன செஞ்சுடுவோம், கேட்போம். ஆலோசனை கேட்குறது எங்கே போகிறோம், ஆண்டவற்ற போகிறோம். ஆனால் வாய்க்கிலேயே சொல்கிறோம், அவர் ஆலோசனைக்கு அர்த்தம் வல்லமை உள்ள தேவன், அதை மட்டும் சொல்லிடுவோம். ஆனால் ஆலோசனைக்கு எங்கே போவோம், மனுஷன்கிட்ட போவோம். நமக்கு அது நடக்கலைன்னா கர்த்தருக்கு சித்தம் இல்லை. நான் சொல்கிறேன், அற்ப விசுவாசிகளே, நீங்கள் ஆலோசனை கேட்குறதுக்கு யார்கிட்ட போய் இருக்கணும், ஆலோசனை கர்த்தராக இருக்கிற பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய ஆலோசனையே நிலை நிற்கும், மனுஷனுடைய ஆலோசனை விருதா. நம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் நம்ம அங்கே தான் போய் கேட்குறோம். என் கணவன் மனைவிட்ட கேட்கக்கூடாதா, மனைவி கணவர்கிட்ட கேட்கக்கூடாதா, அந்த டைப் ஆஃப் இது வந்து வேறு. அது குடும்பம். குடும்பத்தில் கணவன் மனைவி இசைந்து என்ன செய்யணும், வாழணும் அப்படின்னாச்சுன்னா. எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, கஸ்தூரின்னு ஒரு அக்கா, இறந்து போயிட்டாங்க, தூத்துக்குடியில் இருந்தாங்க. அவங்க காலமே எந்திரிச்சோன்னே எங்கள் ஊர் சைடில் வேறு மாதிரி கூடுவாங்க, அத்தான் அப்படின்னு கூடுவாங்க. இங்கே தான் வாடா போடா, புருஷனுக்கு சோமாரி இருந்தால் போகுது, அதெல்லாம் மெட்ராஸில் தான். ஒரு வீட்டுக்கு ஜபத்துக்கு போயிருந்தோம், உங்கள் வீட்டுக்காரரை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோம். அந்த அம்மா புருஷங்கார பேரை உதாரணத்துக்கு சொல்கிறேன், மாடசாமி, ஓ மாடசாமி அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்தாங்க. அப்படியே பார்த்தோம், நானும் என் கூட போய் இந்த ஊழியக்காரர், மாடசாமி நீ வேண்டா கூடானா, அங்கேருந்து ஒரு எட்டி பார்க்காரு, இங்கே வாப்பா, அது யாருன்னு கேட்டேன். அவர் தான் எங்கள் வீட்டுக்காரு அப்படின்னாங்க.
புருஷனை வாடா போடா அப்படின்னு பேர் சொல்லி கூடுறது படிக்காதவங்க மாத்திரம் மத்தியில், படித்தவங்க மத்தியிலும் இப்போ இப்படி என்ன செஞ்சிடுச்சு வந்துடுச்சு. ஆனால் எங்கள் நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்திலாம் அழகான வார்த்தை இருக்குது, அத்தான் அப்படி சொல்லி என்ன செய்வாங்க கூடாங்க. எங்கள் கஸ்தூரிக்கா சாகருக்கு கொஞ்ச நாளைக்கு முந்தி கூட காலமே காஃபி போடணும்னா அத்தான் காஃபி போடணுமா டீ போடணுமா, அந்த அத்தான்ங்கிற வார்த்தை கடைசி வரைக்கும் அவங்களும் மனைவியை கடினமாக பேச மாட்டாங்க, கஸ்தூரி இல்லாட்டி அம்மா அப்படி தான் கூடுவாங்க. அவங்கள மாதிரி ஒரு அன்புள்ள ஒரு குடும்பத்தை பார்க்க முடியாது. அவங்க 2 பேருமே ரட்சிக்கப்பட்டு கடைசி வரை கர்த்தருக்காக ஊழியம் செய்தவர்கள். அப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த அன்பின் பிணைப்பு எப்படி தெரியுமா, எந்த ஒரு காரியம்னாலும் உடனே முழங்கால் போட்டு என்ன செஞ்சிருவாங்க, அதான் நீங்கள் ஜோம் பண்ணுங்க, இல்லை நீ ஜோம் பண்ணு கஸ்தூரி, உடனே 2 பேரும் முழங்கால் போட்டு என்ன செஞ்சிருவாங்க, ஜோம் பண்ணிடுவாங்க. அந்த ஜெபத்தினால தான் அந்த குடும்பம் அவ்வளவு நல்ல குடும்பமாக இருக்குது. பிள்ளைகள்லாம் தங்கமான பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அப்போ ஆலோசனைங்க எப்படி கேட்குறாங்க, இவங்க கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டு, இன்னைக்கு மோகன் வாரான், மோகனுக்கு நம்ம சாப்பாடு செய்யணும் கூட என்ன சாப்பாடு செய்யணுங்கிறத இவங்க இன்னைக்கு அவங்க எங்கள் அத்தான் சொல்லுவாங்க, எதுனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்காம என்ன செய்ய மாட்டேன். ரசம் வைக்கணும்னா கூட யார்கிட்ட கேட்பேன், ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் நாங்கள் அப்படி தான் செய்வோன்றாங்க. 2 பேருமே இப்போ இல்லை. ஆனால் தேவன் பாருங்களேன், அந்த எவ்வளோ அழகான அந்த குடும்பமாக உருவாக்கி கொண்டு வர்றாரு அப்படின்னாச்சுன்னா, ஆலோசனை கர்த்தர், அவர் ஆலோசனையில் வல்லவர். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற அக்கிரமம் சொல்கிற அந்த ஒரு காரியத்தை மாத்திரத்தான் சொல்கிறேன். கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நாம் சிந்தித்து, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை பேசி, கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமான காரியங்களை செய்து, கடைசி நேரத்தில் எனக்கு ஆண்டவர் செய்வார் 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 நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்து கடைசியில் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் தூசிக்கிறத காட்டிலும் நீங்கள் ஒன்று உலக பிரகாரமாக என்ன செஞ்சிரு, மாறிடு. பவுல் சொல்றார், நான் இவர்களை சாத்தான் கையில் என்ன செஞ்சுட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன். ரோமர் 1:21 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் அறிந்திருந்தும் தேவனுடைய நாமத்தை அவர்கள் மைமைப்படுத்தாமல் போனபடியினால் அவர்களை சாத்தா என்ன செஞ்சிட்டான், இருளுக்குள்ள கொண்டு என்ன செஞ்சிட்டான், தள்ளிட்டான். அந்த இடத்தவங்க வாசித்து பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்திருந்தும், அவர்கள் தேவன் 21 வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. இன்னைக்கு நம்முடைய இதயம் எப்படி இருக்கா, இருளா இருக்குது. நம்ம தான் உண்மையான கருப்பு சோப்புக்காரங்க, கொடிக்காரங்க. வெளியே சோப்பாக இருக்கும், உள்ளே என்ன இருக்குது, இருதயம் எப்படி இருக்குது, கருப்பாக இருக்குது. ரத்தம் எப்படி இருக்குது, சோப்பாக இருக்குது. இதயம் எப்படி இருக்குது, கருப்பாக இருக்குது. கருப்பு சோப்பு நம்ம தான். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி அல்ல, உன் அக்கிரமங்களை எல்லாம் அறிக்கையிடு. சங்கீதம் 51 சொல்லுகிறது, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். இவன் சொல்றாரு, இந்த நோய் பிடிச்ச மகனை கொண்டு வந்து நடத்துற, நீ விசுவாசம் உள்ளவனா என்ன செய் இரு. அவன் சொல்றான், சரி ஆண்டவரே, நான் விசுவாசத்தில் கொஞ்சம் என்ன செஞ்சுட்டேன், குறைஞ்சிட்டேன். அந்த விசுவாசம் என்னில் என்ன செய்யணும், அவிவிசுவாசம் என்னை விட்டு நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என்ன அவிவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு, அவன் சொல்றாரு, அவன் மீது இரக்கம் வைத்து. அப்போ அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவன் அடுத்தப்பல நம்ம மேல என்ன செய்யறாராம், இரக்கம் வைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மீது அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறது, ஒரு இமைப்பொழுது நான் உங்களை என்ன செய்தேன், கைவிட்டேன், ஆனாலும் என்னுடைய உருக்கமான இரக்கத்தினால் நான் உங்களை சேர்த்து கொண்டேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் மீது இரக்கம் காண்பிக்கிறார், உங்கள் பிள்ளைகள் மீது இரக்கம் காண்பிக்கிறார். சில தவறுகளை தான் ஆண்டவர் சொல்றார். அக்கிரமனா அதுதான், குடிச்சான், அப்படி போனா இப்படி போனா, பேசித்தனம் பண்ணா, விபச்சாரம் பண்ணிட்டான், அது பாவம். ஆனால் அக்கிரமம் சொல்றது கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை நம்ம பேசுறது, கர்த்தருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுறது, கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஆண்டவரே எனக்கு அதைத்தாரும் இதைத்தாருன்னு கேட்டால், சத்தியமாக சொல்கிறேன், 100க்கு 100 சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்றுமே என்ன செய்யாது, நடக்காது. என்னடா இவர் பாஸ்டர் முன்னாடி இருந்து இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. சத்தியத்தை சத்தியமாக கண்டிப்பாக நம்ம சொல்லி தான் ஆகணும். இதை உணர்ந்து கொண்டால், இதை அறிந்து கொண்டால், இயேசுவை நாம் தெரிந்து கொண்டால், எப்படி அந்த அத்தனை வருஷமா யாராலும் முடியாத நிலைமையில கிடந்த திமிர்வாதக்காரனுக்கு ஒரு வார்த்தையில் ஆண்டவர் சுகத்தை கொடுத்து, அவனுக்கு உன் பாவம் உனக்கு
மன்னிக்கப்பட்டு படுக்கையை எடுத்துட்டு எழும்பி போன்னு சொன்னார். 1 மாதம் கழிச்சு, 1 வாரம் கழிச்சு, 1 மணி நேரம் கழிச்சு, 10 நிமிஷம் கழிச்சு இல்லை, அடுத்த செகண்டே எழும்பி என்ன செஞ்சுட்டான்? நடந்துட்டான். இந்த பிசாசு பிடிச்சவனை கிடந்து போராடணும், அவன் கிடந்து உருண்டு பரண்டுட்டு கிடந்தான். அப்பளே போன்னு சொல்லி அதிர்ச்சி அவர் போயிட்டாரு. ஆனால் அவன் உடனே என்ன செஞ்சிடுது? சுகம் கிடைச்சது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எந்த லைனில் போய்கிட்டு இருக்குது? நம் தேவனை சோத்தரிக்கிறோம், சொல்கிறோம், தேவனை துதிக்கிறோம், சொல்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், சொல்கிறோம், காணிக்கை படைக்கிறோம், சொல்கிறோம். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான். பாஸ்டர் யாரை பார்ப்பாரு? மனுஷனுடைய முகத்தை பார்ப்பார். அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் சர்ச்சில் எப்படி இருக்குது அதை தான் பார்ப்பாங்க. ரைட், இஸ் எ பெர்ஃபெக்ட் மேன், நல்ல விசுவாசி. ஆனால் அந்த விசுவாசினுடைய இருதயத்தை பார்க்கிறது யாரு? ஆண்டவர். நான் சர்ச்சுக்கு அப்படி கொடுக்குறேன், ஊழியக்காரனுக்கு இப்படி கொடுக்குறேன், அந்த ஊழியத்துக்கு இப்படி கொடுக்குறேன், மாதம் இவ்வளோ கொடுக்குறேன். நோ 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 நோ. அதை ஆண்டவர் முதல்ல அக்செப்ட் பண்ணியிருக்கிறாருங்கிறத பாருங்க. நீ லஞ்சம் வாங்கலாம், தவறான வரையில் நீ பணம் சம்பாத்தியம் பண்ணிட்டு நீ 10,000 ரூபாய் சர்ச்சுக்கு கொடுத்தாலும் உனக்கும் சாபம், அந்த சர்ச்சுக்கும் சாபம். 1 பைசா காணிக்க ஒரு ஊழியக்காரனுக்கு வந்தாலும் அது உண்மையான காணிக்கையாக என்ன செய்யணும்? இருக்கணும். அதுதாங்க தேவனுடைய ஆசீர்வாதம். அப்போ அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தேவன் கொஞ்சமாக கொடுத்தாலும் 18,000 ரூபா தான் எனக்கு சம்பளம் ஐயா, நீ அதில் மீதம் எடுப்பாய். அல்லேலூயா. என் சரீரத்தில் இன்னென்ன வியாதியோடுங்க வந்திருக்கிறேன், பாஸ்டர் எனக்கா ஜெபம் பண்ணுங்க, நடக்காது. பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், அவர் வேலை அது. ஊழியக்கார் ஜெபம் பண்ணுவார், வேலை அது. சுகம் கொடுக்கிறவர் கர்த்தர். அப்போ எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கும்போது நான் சொல்வேன், ஆண்டவரே தம்பிக்கு நீங்கள் நல்ல சுகத்தை கொடுங்க, அம்மாவுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இயேசுவின் நாமத்தினாலே நான் உன்னை சுகமாக்குகிறேன் அப்படின்னு எந்த ஊழியக்காரன்னு சொன்னாலும் பிசாசு பிடிச்சவன் அர்த்தம். இயேசுவின் நாமத்தை பின்னாடி வச்சு இவன் தன்னை என்ன செய்கிறான்? கடவுளாக்குறான்னு அர்த்தம். பிசாசு அப்படிப்பட்டவங்களுக்கும் அற்புதத்தை என்ன செய்வான்? வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்கு, தவளைகளின் ஆவிகள் நிறைந்த 3 விதமான ஆவிகள், அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள் சொல்லப்பட்டிருக்கு. அவைகள் பெரிய பெரிய அற்புதங்களை செய்யும், அதுக்கு பின்னாடி பெரிய கூட்டமே என்ன செய்யுமா? இன்னைக்கு அப்படித்தானே போயிட்டு இருக்கு. அப்ப கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமா, இயேசுவின் நாமத்துக்கு விரோதமா, இயேசுவை நான் எனக்குள் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு இயேசுவின் பேரை சொல்லி அற்புதத்தை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி நான்ட்டு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவர்கள் தேவனுடைய மனுஷனா என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்வார், அக்கிரம சிந்தைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள். அப்போ ஆண்டவருடைய வருகையின் காலம் ஒன்று வரும்பொழுது பைபிள் சொல்லுது, இயேசுவை உம்முடைய நாமத்தினால நாங்கள் பிசாசுகள் என்ன செய்தோமே? துரத்தினோமே. உம்முடைய நாமத்தினால நாங்கள் அற்புதங்களை செய்தோமே. Who are you, man? I am a pastor. No. I am a reverend. No. I am a bishop. No. You are a sinner. You are a fraud. நீ ஏமாற்றுக்காரன், நீ பொய் சொல்றவன். இவனை தூக்கி எங்க போடுங்க? இருளிலே கொண்டு போடுங்க. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களிடத்தில் ரொம்ப தாழ்மையாக கேட்கிறது, கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்கள், கர்த்தருடைய நாமத்தை சோத்தரியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள், அவரை புகழ்ந்து பாடுங்கள், அவரே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று நம்புங்கள், அவரை நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறபடியே உங்களுக்காக கடவுது. இன்னைக்கு என் பிள்ளைக்கு குழந்தை இல்லை, விசுவாசிங்கள், நீங்கள் விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. அன்னை மரியாளுக்கு ஒரு நிழலை கொண்டு ஒரு குழந்தையை உண்டாக்கி ஆண்டவரால் உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தையை கொடுக்க முடியாதா? ஒரு வார்த்தையினால் மரித்தவனை உயிரோடு எழுப்பிய ஆண்டவரால் அழுகி நாரி போன லாசர்வின் சரீரத்தை 4 நாட்களுக்கு பிறகு அவனை வாலிபனாக கொண்டு வர முடிந்த ஆண்டவரால் உங்கள் எலும்பு நரம்புகளை உயிர்ப்பிக்க முடியாதா? சே எஸ் ஆர் நோ. முடியும். அப்படி யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய கஷ்டங்களை முடித்து வைக்கிறார், உங்களுடைய பிரச்சனைகளை முடித்து வைக்கிறார், உங்களை குறித்ததான அனாதி தீர்மானங்களை நிறைவேற்றி வைக்கிறார். நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம்.
ஆண்டவற்றை ஒப்பு கொடுப்போமா? பலன் இல்லாத நேரத்திலே எனக்கு பலன் தருகிற ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி. இயேசு தான் நமக்கு பலனை கொடுக்க முடியும். முதல்ல இயேசு தான் நம்மை ரட்சிக்க முடியும். இயேசுவின் இரத்தத்தால் தான் நாம் மீட்கப்பட முடியும். இயேசுவின் நாமத்தால் நம்மை உயிர்ப்பிக்க முடியும். எந்த மனிதனாலும் முடியாது, எந்த ஊழியக்காரனாலும் முடியாது. ஜெபிக்கத்தான் முடியும். ஊழியக்காரர்கள் உங்களுக்காக திறப்பின் வாசலில் நிற்கிற கர்த்தருடைய வேலைக்காரர்கள் என்பதை மறந்து விடுகிறார்கள். ஊழியக்காரர்களை மற்றவர்களை நீங்கள் தெய்வமாக்கி விடாதீர்கள். இயேசு ஒருவரே தெய்வம். அல்லேலூயா. இயேசு ஒருவரே மெய்யான தெய்வம். அல்லேலூயா. அவரே உங்களுக்கு சுகமளிக்கிறவர். அவரே உங்களுக்கு பலன் கொடுக்கிறவர். அவரே உங்கள் பாவங்களை மன்னிக்கிறவர். இயேசு ஒருவர் தான் உங்களுக்காக இரத்தம் சிந்தினவர். இயேசு ஒருவர் தான் உங்களுக்காக சிலுவையிலே மரித்தவர். இயேசு ஒருவர் தான் உங்களுக்காக உயிரோடு வந்தவர். இயேசு ஒருவர் தான் உங்களோடு வாழ்கிறவர். இயேசு ஒருவர் தான் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்கு இருக்கிறவர். இயேசு ஒருவர் தான் உங்களுக்குள் வல்லமை உள்ளவராக இருக்கிறவர். இயேசு ஒருவர் தான் உங்களால் சகலத்தையும் செய்யக்கூடிய சக்தியை உங்களுக்கு கொடுக்கிறவர். விசுவாசிப்போமா? ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே. இடனில்லா நேரத்தில் திடபலன் தந்து என்னை நீ நடத்திடுமே. பலன் தாருமே. பலன் தாருமே. பலன் பலத்தால் என்னை நடத்திடுமே. பலன் தாருமே. பலன் தாருமே. உம் பலத்தால் என்னை நடத்திடுமே. போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே. சோராமல் ஓட திடமனம் அளித்திடுமே. பலன் தாருமே. பலன் தாருமே. உம் பலத்தால் என்னை நடத்திடுமே. பலன் தாருமே. பலன் தாருமே. உம் பலத்தால் என்னை நடத்திடுமே. சர்வ வல்லமை படைத்த தேவனே, 38 கோடி தேவர்கள் இந்த உலகத்திலே இருந்தாலும் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக மகா தேவனாய் எங்களோடு இருக்கிறவரே, இந்த சாதாரண மனித பிண்டங்களாகிய எங்களுடைய சரீரத்திற்குள்ளே ஜீவனுள்ள தேவனாய் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வியாதிகிஸ்தர்களுக்காக சுகம் கொடுக்கிற இந்த நாளிலே ஆண்டவரை இதுவரை அறிந்தும் அறியாமலும் எமது மக்களும் நாங்களும் செய்திருந்த கர்த்தருக்கு விரோதமான அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து
நோய்களை சுகமாக்குவீராக. கேன்சர் வியாதிகள் மறையட்டும் அப்பா. கிட்னி வியாதிகள் மறையட்டும் ஆண்டவரே. வயிற்றில் இருக்கிற குடலில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மறையட்டும் ஆண்டவரே. எலும்புகளை உயிரடைய செய்வீராக. கை எலும்புகள், தோள்பட்டை எலும்புகள், இடுப்பு எலும்புகள், முதுகு எலும்புகள், கால் எலும்புகள், மூட்டு எலும்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய ஆவி உள்ளே பிரவேசிப்பினாலே அவைகள் இப்பொழுது உயிரடைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவினுடைய மகா பெரிய வல்லமையினாலே எலும்புகள் உயிரடைவதாக. எலும்புகள் உயிரடைவதாக. எலும்புகளுக்குள்ளே புது பலன் கிடைப்பதாக. நரம்புகளுக்குள்ளே புதிய ரத்தம் செல்வதாக. மாம்சத்துக்குள்ளே புதிய பலன் உண்டாவதாக. சரீரம் முழுவதும் ஆரோக்கியம் உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், பாழானது எல்லாம் பயிர் நிலமாகும், நெருமுளமானது மீண்டும் கட்டப்படும், பலனற்று போனவைகள் மீண்டும் பலப்படுத்துகிற கர்த்தர் நானே என்று சொல்லுகிறேன். ஆண்டவர், இதை நான் சொன்னேன், இதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறேன். பாழாய் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை, குழந்தை இல்லாமையினாலே, திருமண வாழ்க்கை இல்லாமையினாலே, வேலை இல்லாமையினாலே, வருமானம் இல்லாமையினாலே, சரீர பலவீனத்தினால் அங்கும் இங்கும் போக முடியாதபடி முடக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற எமது குடும்பங்களை எல்லாவற்றையும் சேர்த்து ஆண்டவர் சொல்லுகிறேன், வனாந்தரமான உன் வாழ்க்கை வயல்வெளியாக மாறும். வெறுமையாய் இருக்கிற கர்ப்பப்பையில் கர்ப்பத்தின் கனிகள் உருவாகும். திருமணமாகாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு ஒரு மருமகளை, ஒரு வீட்டுக்கு ஒரு மருமகனை அனுப்ப சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய பலன் இப்பொழுது உங்கள் மீது இறங்கட்டும். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உங்கள் மீது இறங்கட்டும். எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. பலன் கொடுக்கிற கர்த்தர், பலன் கொடுக்கிற கர்த்தர், என்னை திடப்படுத்துகிற கர்த்தர், என்னை உயிர்ப்பிக்கிற கர்த்தர், என்னை வாழ வைக்கிற கர்த்தர், என் குடும்பத்தை வாழ வைக்கிற கர்த்தர், எங்கள் பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கிற கர்த்தர், எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். வாயை திறந்து கேளுங்க. எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தரே, எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தரே, எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தரே, எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நாங்கள் பூரண சமாதானத்தோடு, பூரண ஆரோக்கியத்தோடு, சம்பூர்ணமான பாக்கியத்தோடு இந்த உலகத்திலே உமக்கு சாட்சியாய் வாழுகிற குடும்பமாய் மாற்றும். உலகத்தானுக்கு நாங்கள் சாட்சியாக மாற வேண்டும் இயேசுவே. உலகத்தினுடைய மக்களுக்கு, பிரஜாதி மக்களுக்கு முன்பதாக நாங்கள் சாட்சியாக மாற வேண்டும் இயேசுவே. நீர் எங்களுக்கு பலப்படுத்தும். இதோ துக்கமுகமா இந்த இடத்திற்கு வந்தோம், கஷ்டத்தோடு இந்த இடத்திற்கு வந்தோம், வேதனையோடு இந்த இடத்துக்கு வந்தோம், வியாதியோடு இந்த இடத்துக்கு வந்தோம், தரித்திரத்தோடு இந்த இடத்துக்கு வந்தோம். ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்களிலே பார்வை உண்டாவதாக. இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நம்புகிறீர்களா, விசுவாசிக்கிறீர்களா என்று இயேசு கேட்டார். ஆம், விசுவாசிக்கிறோம் என்று சொன்னவர்களுக்கு பார்வையை ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு இயேசு உங்களுக்கு பார்வை கொடுக்கிறார். நீங்க விசுவாசிங்க. உங்க கை கால்களை உதறி பாருங்க. எந்த இடத்துல வலி இருக்குதுன்னு பாருங்க. நீங்க எந்த இடத்துல வலின்னு நினைச்சிட்டு வந்தீங்களோ, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் விசுவாசத்தோடு சொல்கிறோம், அந்த வலியை உண்டாக்கின வியாதி உங்கள் சரீரத்தை விட்டு நீங்கி போனது. எலும்புகள் உயிர்ப்பிக்கப்பட்டது, நரம்புகள் உயிர்ப்பிக்கப்பட்டது. நீங்கள் உயிரடைவீர்கள், நீங்கள் உயிரடைவீர்கள். என்னென்ன பிரச்சனை, என்னென்ன கஷ்டம், என்னென்ன பொருளாதார கஷ்டங்கள், எதை நினைத்து இந்த இடத்திற்கு வந்தீர்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தீமைகள் விலகட்டும். சாட்சி கொடுத்த அம்மாவை உம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். மருமகள் எமிமாவை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அந்த குழந்தை ஆசீர்வதிங்க. பிரசவத்துக்காக காத்திருக்கிற மற்ற பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சுகப்பிரசவத்தை கட்டளையிடுங்க. எனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று மிகுந்த கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த வருஷத்திலே கற்பத்தின் கனியை கொடுத்து அடுத்த வருஷம் இதே நேரத்திலே அந்த பிள்ளைகள் கைகளிலே குழந்தைகள் 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 ஏந்தி சுமந்து வருவதற்காக சோதரம் அப்பா. அப்படியே பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை அமையவில்லையே, கவலைப்படாதீங்க. ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. எப்படி ஆண்டவர் ஈசாக்குக்கென்று ஒரு ரெபெக்காலை எந்த இடத்துல கொண்டு காட்டினாரோ, உங்கள் குடும்பத்திற்காக ஒரு எலியேசரை ஆண்டவர் கட்டளையிடுவார், ஒரு தூதனை கட்டளையிடுவார். நல்ல செய்திகள் உங்கள் வீட்டை தேடி வரும் அம்மா. மங்களகரமான காரியங்கள் உங்கள் வீட்டை தேடி வரும். பொருளாதாரத்துக்கு உதவுகிற நபர்களை ஆண்டவர் உங்களுக்கு உண்டாக்குவார். தூரத்திலிருந்து வருகிற செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறது. தூரத்திலிருந்து வருகிற ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கப் போகிறது. வீடு வாங்குகிறவர்களுக்கு வீடு வாசலை, அந்த வாங்குவதற்கான வாசலை ஆண்டவர் திறந்து கொடுக்கிறார்.
நாளைக்கு காலமே உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்திருக்கிற அதிசயத்தை நீங்கள் கண்டு கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நீதிமான் என்று அழைக்கின்றவர், பலவான என்னை மாற்றினவர். நீதிமான் என்று அழைக்கின்றவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர். முன்னின்று சத்துருவை துரத்துபவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர். முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே உட்காருங்க. இன்னைக்கு